ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பாய் வீடுகளில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம், மட்டன் தக்கடி. இந்த மட்டன் தக்கடி பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவியை வச்சு ஒரு ஸ்பெஷலான ஒரு மட்டன் கொழுக்கட்டை பண்ணி அதை மட்டன் கிரேவிலேயே மட்டன் சால்னாலேயே குக் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல அபாரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது டின்னருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவினிங் சாப்பிட்டதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்து செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினாக்கில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி மசிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது காரம் கம்மியான மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து திரிச்சத்தூள். இதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்துக்கணும். நான் மீடியம் சைஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 நிமிஷம் அந்த மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம வழக்கமாக குழம்பு சால்னா விட இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும். நல்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா வழக்கமாக வைக்கிறதோட 1 விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மசாலா கொழுக்கட்டையோடு சேர்த்து திருப்பி மட்டன் வெந்து வரணும். இப்போ மசாலா கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் புட்டு மாவு எடுத்திருக்கேன். புட்டு மாவு, இது பருமாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இடியாப்ப மாவு எடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் பருசாக வறுத்த மாவு எடுத்துக்கணும். இதில் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்ல கையால் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் இதோட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒன்று தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை மட்டன் சால்னா வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாவை. இப்போ நான் கலந்து விட்டுறலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு இது எல்லாத்தையுமே மாவில் கலந்து விட்டுறலாம். இந்த மட்டன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் ஊற்ற வேண்டாங்க. தேங்காய் ஊற்றாம தான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல தண்ணி தாராளமாக இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணி அளவு பார்த்துடலாம். நான் எடுத்திருந்த 1/2 கிலோ மாவு 2.5 கப் அளவுக்கு இருந்தது. 2.5 கப் அளவுக்கு சால்னா எடுத்து அந்த மாவில் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். 2.5 கப் மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு குழம்பு கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் பத்தாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. நல்ல சூடான சால்னா விட்டு அந்த புட்டு மாவை மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு ரொம்ப நைஸான மாவாக இருந்தால் உங்களுக்கு கொழுக்கட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பருசாக திரிச்சிருக்க மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இதில் ஊறி வரட்டும். அது நம்ம 2.5 கப் மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு சால்னா கோரி எடுத்தோம். இப்போ மீதி இருக்க சால்னால 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு தேவைப்பட்டால் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கணும். இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கலாம். மட்டன் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மட்டன் பீசஸாக எடுத்து வச்சுட்டு சால்னாவை மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சு வரட்டும். இது கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு தேவையான சைஸில் கொழுக்கட்டை மாதிரி உருட்டிக்கலாம். நீங்கள் உருண்டை கூட பிடிச்சி போட்டுக்கலாம்.
நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக உருட்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் மீடியம் சைஸாக உருட்டையில். நல்லா அழுத்தி உருட்டிக்கணும். உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சால்னா ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி டைட்டாக தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொழுக்கட்டைகள் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும். எல்லா கொழுக்கட்டையும் உருட்டியாச்சு. ஒரு 2 கொழுக்கட்டை அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சால்னா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், காரமும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்த காரமே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம கொழுக்கட்டையை சேர்க்க போகிறோம். கொழுக்கட்டை சேர்க்கறதுக்கு முன்னால் நம்ம 2 பாயிண்ட் பார்த்துக்கணுங்க. நல்ல சால்னா தளன்னு கொதிக்கணும். நல்ல ஹாட்டாக இருக்கையில் தான் நம்ம கொழுக்கட்டை சேர்க்கணும். அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். அதே மாதிரி கொழுக்கட்டையை சேர்க்கையில் தீயை குறைச்சி வைக்காதீங்க. கொழுக்கட்டை எல்லாம் சேர்த்த பிறகு தான் நம்ம தீயை அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டு அங்கங்கே. நான் அதுக்காக தான் ஒரு அகலமான பாத்திரம் மாற்றிருக்கேன். இல்லை நார்மலாக நம்ம குக்கர்லேயே கூட வேக வைக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணி கூட விடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். குறைஞ்சி தீயில் வைக்காதீங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில், மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிருக்கு. கொழுக்கட்டை எல்லாம் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொதிக்கிற சால்னா விட்டு தான் கொழுக்கட்டை மாவை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல கொதிக்கிற சால்னாவில் சேர்த்து 15 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். நீங்கள் நல்ல கொதிக்கையில் கொழுக்கட்டையை சேர்க்கலைன்னா கொழுக்கட்டைகள் உடஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ உடையாமல் நல்ல பக்குவமாக வெந்திருக்கு. நீங்கள் ஒரு வேளை மட்டனை எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அந்த எடுத்து வச்சுருந்த மட்டனை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 கொழுக்கட்டைக்கான மாவு, அதை இதில் தூவிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை இதில் தூவிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இந்த சால்னா மாதிரி இருக்குது பாருங்கள், இது ஒன்று போல் சேர்ந்து தளன்னு உங்களுக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சிக்காக தான் இந்த மாதிரி ஒரு 2 கொழுக்கட்டையை உதுத்து சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இது சட்டுன்னு வெந்துடும். உங்களுக்கு உதிரியாக தானே இருக்குது, சட்டுன்னு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே நம்ம அடுப்புலேயே வச்சு கட்டியாக்கணும்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே அரிசி மாவு பாருங்கள், ஆறின பிறகு ரொம்ப கட்டியாகிடும். அந்த கன்சிஸ்டன்சியே உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சுவையான மட்டன் தக்கடி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.